வணக்கம். நம்ம வாழ்க்கைய எது இயக்குதுன்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனையிலிருந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உருவகத்தை நம்ம பார்க்க போறோம். இது நம்ம வாழ்க்கைக்கான சக்திய பத்தி ஒரு புது பார்வையை நமக்கு கொடுக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை இயக்குற அந்த சக்தி அது எது? பதில் இதுதான். வாழ்வதற்கு மின்சாரம் இறைவன்தான் கொடுக்கின்றான். எனது மின்சாரமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா பாருங்க, இந்த ஒரு வரிதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட அஸ்திவாரமே. அப்போ இந்த தெய்வீக மின்சாரம் அப்படின்னா என்ன? வாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தெய்வீக மின்சாரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்ல. நாம ஒவ்வொருத்தரும் உயிர் வாழ்றதுக்காக இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அத்தியாவசியமான சக்தி, ஒரு உயிர் கொடுக்கிற ஆற்றல். இது இல்லாம நாம இல்ல. சரி, இந்த சக்தி எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்றோம். ஆனா இது எந்த அளவுக்கு முக்கியம்? தெரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. இது ஒரு கட்டாய தேவை. பாருங்க, இந்த மின்சாரம் எவ்வளோ முக்கியம்னு இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தருக்கு இந்த சக்தி கிடைக்கலனா கூட அவங்க வாழ்க்கையை முடிஞ்சிடும். இதுலேருந்து என்ன தெரியுது? இது எல்லாருக்கும் பொதுவான, தவிர்க்க முடியாத ஒரு விதி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு நியாயமான கேள்விதான். எல்லாருக்கும் இதே மின்சாரம் ஒரே மாதிரி கிடைக்குதுன்னா அப்புறம் ஏன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? சூப்பரான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு தத்துவத்தோட மையப்புள்ளியே. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, நமக்கு வர்ற இந்த தெய்வீக சக்தியோட அளவை நம்மாலேயே கட்டுப்படுத்த முடியும். ஆமாங்க, நம்மால முடியும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, எவ்வளவு தெளிவா ஒரு ஒப்பீடு கொடுத்திருக்காங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் அந்த சக்தியோட அளவை தீர்மானிக்குது. இப்ப நமக்கு சாதாரண எண்ணங்கள், அதாவது அடிப்படை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் அளவு கரண்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம கிட்ட உன்னதமான எண்ணங்களும் உயர்ந்த குறிக்கோள்களும் இருக்கும்போது இறைவன் நமக்கு இன்னும் அதிகமான மின்சாரத்தை அனுப்புறாராம். அப்போ இந்த உன்னத எண்ணங்கள்னா என்ன? எதெல்லாம் இதுக்குள்ள வரும்? பாருங்க, உயர்ந்த குறிக்கோள்களை வச்சுக்கிறது, பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிறது, முக்கியமா மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிறது. இது வெறும் ஒரு சிந்தனை மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இது எப்படி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப், அதாவது ஒரு நேர்மறை சுழற்சியா வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல நாம உன்னதமான நோக்கங்களை வளர்த்துக்கிறோம். இதனால நமக்கு அதிகரிச்ச தெய்வீக ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம நம்மளே உயர்த்திக்கிறோம். கடைசியா நாம மொத்தவங்களை காப்பாத்துற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியை பெறுறோம். இது ஒரு அற்புதமான சங்கிலி தொடர் மாதிரி. சரி, இப்போ ஒருத்தருக்கு இப்படி அதிகப்படியான சக்தி, அதாவது ஒரு ஹை வோல்டேஜ் லைஃப் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதோட விளைவு, அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த சார்ட்டை பாருங்களேன். நம்ம மனநிலை எப்படி இந்த தெய்வீக மின்சாரத்தை பாதிக்குதுன்னு எவ்வளோ அழகா காட்டுது பாருங்க. சாதாரண எண்ணங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சக்தி, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் பவர் ஒரு பக்கம். ஆனா உன்னதமான எண்ணங்கள் வரும்போது கிடைக்கிற அந்த அதிகரித்த சக்தி இன்னொரு பக்கம். அந்த வித்தியாசம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அப்போ இந்த அதிகப்படியான மின்சாரத்தோட விளைவு என்ன? அதோட நோக்கம் என்ன? நாம மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா மாறுறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறோம். கடைசில நம்மள சுத்தி இருக்கிறவங்கள காப்பாத்தி அவங்களையும் உயர்த்துறதுக்கு இந்த சக்தி நமக்கு உதவுது. இதுக்கு அப்படியே நேர்மாறா தாழ்ந்த எண்ணங்கள் உள்ளவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்கே போராட வேண்டியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு. ஆக, இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட உள்நோக்கங்கள், அதாவது நம்ம மனசுக்குள்ள நாம என்ன நினைக்கிறோங்கிறது தான் வெளியில நம்மளால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத தீர்மானிக்குது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சம். சரி, இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இந்த தெய்வீக மின்சாரத்தை நீங்க எப்படி அதிகரிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.